வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, திருப்புறம் நம்ம வந்துட்டோம் ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு. நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து 2வது வீடியோ நான் எடுத்து இன்னைக்கு போட போகிறேன். மக்களே, இதோட தொடர்ந்து வீடியோ வரப்போது நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, வந்துட்டு தக் லைஃப் படத்துலேருந்து ஒரு வேற லெவல் பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தக் லைஃப் படம் வந்துட்டு எப்படி வர்றப்போகுதுன்னு அந்த ப்ரோமோ விட்டுருந்தாங்க, அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன டீசர் விட்டுருந்தாங்க. எல்லாமே பார்த்துருப்பீங்க. வேற லெவல் சம்பவமாக இருக்க போது. நான் வந்துட்டு படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட் விட்டுக்கிட்டே இருக்கணும். படம் வெளியாகிற வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வேற லெவல் அப்டேட்டாக விட்டுக்கிட்டு இருக்கணும். நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாட்டு பேர் என்னன்னா ஜிங்குச்சா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. பாட்டு பேரே பாருங்க, வேற மாதிரி இருக்கு. ஜிங்குச்சான்னு வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. பாட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஏஆர் ரஹ்மான் சார் வந்துட்டு செம்மையா மியூசிக் போட்டிருப்பாருன்னு எனக்கு ரொம்ப உறுதியா இருக்கேன். எப்படி இருக்க போது என்ன இருக்க போது உங்க கூட சேர்ந்து இந்த பாட்டை பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை மக்களே, இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற லெவலில் வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. கமல்ஹாசன் சாரும் அப்புறம் எஸ்டிஆர் அண்ணனும் ஆடுற அந்த டான்ஸு எல்லாமே வந்துட்டு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது தவிர வந்துட்டு அந்த பாட்டை வந்து வேற பாட்டு வச்சு எடிட் பண்ணிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்த்த மக்களே, அந்த ரீல்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் இந்த பாட்டு பார்க்கணுன்னு. இன்றைக்கி தான் டைம் கிடைச்சிச்சு, வந்தாச்சு. வேற லெவலில் இருக்க போகுது இந்த பாட்டு. எப்படி இருக்க போகுது என்ன இருக்க போகுது உங்கள் கூட சேர்ந்து இந்த படம் பார்த்துடலாம். பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறையா வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த படம் பார்த்தலாம். லெட்ஸ் கோ. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஏ கமல்ஹாசன் பிரசன்ட். AR மியூசிக்கல் மணிரத்னம் கமல்ஹாசன் STR பீட்டு செம்மையா இருக்கு மக்களே. இது கமல்ஹாசன் சார் தான். தக் லைஃப் பீட்டு வேற மாதிரி. கமல்ஹாசன் சார் ஜிங்கி ஜிங்கி வேற மாதிரி பாட்டு. கமல்ஹாசன் சாரோட லுக்கே வேற மாதிரி இருக்கு இந்த படத்துல பாருங்க. ரெண்டு ஃப்ரேம் வேற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு ஃப்ரேம் வரும் பாருங்க. ரிலிக்ஸ் வந்து கமல்ஹாசன் சார் தான் எழுதியிருக்காரு. பாருங்க லுக்க பாருங்க. STR லுக்கு பாருங்க.
டான்ஸ் பாருங்க. ஏய் அந்த டான்ஸ் யாருங்க? ஏய் இந்த ஃப்ரேம் தான். ஏய் டான்ஸ் பாருங்க. ஏய் இறங்கி சம்பவம் பண்றாரு கமலஹாசன் சார். முடிஞ்சிருச்சு பாட்டு. வேற லெவலு பாட்டு மக்களே. செமையாக இருந்துச்சு. செம்ம வைப்பாக இருக்குது மக்களே. நல்ல பண்ணியிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் சார். நான் முதல்ல சொல்லியிருப்பேன் பாருங்கள், அவர் எந்த பாட்டுக்கு கொடுத்தாலும் அது வேற மாதிரி இருக்கும். சம்பவமாக தான் இருந்துச்சு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. இது வந்துட்டு ஒரு வெட்டிங் நடக்குது, அங்கே வர்ற ஒரு பாட்டாக வந்து செமையாக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு மக்களே. அந்த கடைசி ஃப்ரேம் தான் நான் முதலே சொல்லியிருப்பேன் பாருங்க. அந்த ஃப்ரேமை பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். ஏன்னா அதுதான் வந்து ரீல்ஸாக வந்து போட்டு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு பாட்டுக்கு வந்துட்டு எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்த மக்களே, அதனால தான் நான் ரொம்ப அவளோட எதிர்பார்த்தேன். அந்த ஃப்ரேம் வர்றதுக்கு வந்து வேற லெவலில் இருந்துச்சு. கமலஹாசன் சார் இங்கிட்ட ஆடுறதா இருக்கட்டும், எஸ்டிஆர் அண்ணன் இங்கே ஆடுறதா இருக்கட்டும், அது செம்மையாக இருக்குது. கமலஹாசன் சாரும் எஸ்டிஆர் அண்ணனும் அப்பா பிள்ளையா அது தெரியல மக்களே. படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் என்ன கதை எப்படி இருக்க போகுது. ஏன் வந்துட்டு கமலஹாசன் சார் வந்து இப்படி மாறினாரு, இந்த டீசரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அந்த மாதிரி மாறுறாரு, இப்போ ஒரு லுக்கில் இருக்காரு, அப்புறம் வந்துட்டு அதில் ஒரு லுக்கில் இருக்காரு. எப்படி தான் படம் வரப்போகுதுன்னு நான் எனக்கு ஐடியா இல்லை மக்களே. பார்ப்போம், வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். தரமான சம்பவம் வந்துட்டு மணிரத்னம் சார் வந்து பண்ணியிருப்பாரு. நான் நம்புறேன் கண்டிப்பாக அது நடக்கும். வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் படத்தை. இந்த பாட்டும் செம்மையாக இருந்துச்சு, ரிலீக்ஸும் செம்மையாக இருந்துச்சு. ரிலீக்ஸ் வந்து கமலஹாசன் சார் தான் வந்து எழுதியிருக்காரு. செம்மையாக வந்து எழுதியிருக்காரு. ஒரு நல்ல வைப்பாக வந்து இந்த ரிலீக்ஸை வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு கேட்கும் போது. அது மட்டும் இல்லை மக்களே, இந்த பாட்டில் வர எல்லா காஸ்டியூமும் செம்மையாக இருக்குது. அந்த டிசைன் பண்ணதெல்லாம் வேற லெவலு. ஒரு அரசர் அந்த மாதிரி இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் தான் கமலஹாசன் சார் இருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்கள். அதெல்லாம் பார்க்குறது காஸ்டியூம் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் சாரோட படம் எப்படி இருக்கும், அது பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அந்த காஸ்டியூமு, அப்புறம் அந்த லுக்கு, அப்புறம் வந்துட்டு அந்த விஷுவலு எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் சார் வந்துட்டு செமையாக போட்டு விட்டாரு. செம்ம வைப்பாக இருக்குது மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை மக்களே, அபிராமி மேம் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்துட்டு கமலஹாசன் சாரோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் தெரியல மக்களே, படம் பார்க்கும்போது தான் தெரியும். அதை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு விருமாண்டி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை நடிச்சுட்டு அதோட எந்த படமும் அவங்க கூட நடிக்கலை, கமலஹாசன் சார் கூட நடிக்கலை. இந்த படத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அந்த பேரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. திரிஷா மேமையும் காட்டியிருப்பாங்க. அவங்க ஏன் இதுக்காக அந்த இடத்துல இருக்காங்க தெரியல, அந்த கல்யாணத்தில் அவங்க என்ன கேரக்டரில் நடிச்சிருக்காங்க தெரியல. கண்டிப்பாக எல்லாத்தையும் வெயிட் பண்ணி படத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப நான் வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. இது மட்டும் இல்லை மக்களே, ஜாவான் படத்தில் நடித்த ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்க தான் வந்துட்டு இந்த பாட்டு ஃபுல்லாக வந்து ஆடி இருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியா மல்கோத்ரா. அவங்க தான் மக்களே, அவங்க தான் இந்த பாட்டு ஃபுல்லாக ஆடி இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இந்த படம் தான் அவங்களுக்கு வந்து தமிழ் டெபியூட் நினைக்கிறேன், தெரியல மக்களே. அவங்க வந்து ஆடினாங்க. அவங்களோட காஸ்டியூம், அவங்க அந்த டான்ஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க வாய் அசைக்கிறது அந்த தமிழில் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஹிந்தி, ஆனால் வந்துட்டு தமிழில் அவங்க பாடுறது அது வந்து நல்லா இருந்துச்சு மக்களே. பார்க்கும்போது அவங்க வந்துட்டு எஸ்டிஆர் அண்ணன் கூட ஆடும்போது அது வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எஸ்டிஆர் அண்ணன் வந்துட்டு வேற லெவலில் வந்து டான்ஸ் போட்டிருக்காரு. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட லுக்கு, அந்த காஸ்டியூம் எல்லாம் செமையாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமலஹாசன் சார் கூட ஆடும்போது அதுவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. வேற லெவலு. ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. படத்தில் பார்க்கும்போது இன்னும் வேற லெவலில் இருக்கப்போது கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாட்டு. வேற மாதிரி வேற லெவலு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. உங்களுக்கு என்ன பிடிச்சது நம்ம காமெண்ட்ல வந்து சொல்லுங்கள், நானும் பார்க்க போகிறேன். இதோட நம்ம இந்த ரியாக்ஷனை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ப்போம். பாய் மக்களே.